வணக்கம். 60 டேஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ்ல நம்ம டே 12ல இருக்கிறோம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். ஓகேங்களா? அதுக்கு முன்ன நம்ம எல்லா கிளாஸும் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது, இப்ப இல்ல. நம்ம ஸ்கூல், காலேஜ் படிக்கும்போது நீங்க படிச்சுட்டு இருக்கிறவங்களும் பார்த்திருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க நெக்ஸ்ட் டே கிளாஸ்ல, முந்தின நாள் நடந்தத வந்து கேட்பாங்க. கொஸ்டின் கேட்பாங்க. யாராவது ஒரு ஆளாவது நீங்க பதில் சொல்லுவீங்க. அதே மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது கிளாஸ் தானே, சரிங்களா? ஸ்டார்ட் பண்ணிடலாம். நேத்து வந்து நம்ம என்ன பார்த்தோம்? முந்தா நேத்து என்ன பார்த்தோம்? ஃபியூச்சர் கன்டினியூஸ் பார்த்தோம். அதுல ஒரே ஒரு வாக்கியம் சொல்றேன், நீங்க எழுதிங்க. நான் நாளை இந்நேரம் பரீட்சை எழுதி கொண்டு இருப்பேன். நான் நாளை இந்நேரம் பரீட்சை எழுதி கொண்டிருப்பேன். கடகடான்னு டைப் பண்ணுங்க பார்க்கலாம். எனக்கு என் ஸ்டூடெண்ட்ஸ் மேல நல்ல நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா நீங்க என்ன பண்ணுவீங்க? டைப் பண்ணுவீங்க. சரிங்களா? கண்டிப்பா நீங்க ஆன்சர் கடகடன்னு வரப்போகுது எனக்கு. ஓகே. என் ஸ்டூடெண்ட்ஸை பத்தி எனக்கு தெரியும். சரிங்களா? சரி, ஓகே. இன்னைக்கு பார்க்கக்கூடியது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் அப்படின்னா என்ன? பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னா என்ன? வினைமுற்று. ஓகேங்களா? பர்ஃபெக்ட் டென்ஸ்னா வினைமுற்று. இப்ப நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். நேத்து நடந்து முடிஞ்சாச்சு அப்படின்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட். இனி நடக்க போகுது அப்படின்னா ஃபியூச்சர் பர்ஃபெக்ட். ஒன் பை ஒன்னா பார்த்துடலாம். நம்ம ஆஸ் யூஷுவல் அஃபர்மேட்டிவ், நெகட்டிவ் பார்ப்போம். டெய்லி யூஸ் சென்டென்ஸ், கான்வர்சேஷன், நரேஷன். ஓகேங்களா? இதை ஒன் பை ஒன்னா பார்த்துட்டு நம்ம ஐயோ இது இவ்வளவு தானா, இதுதானா, கஷ்டமா, ஈஸியா, அப்படியே கன்ஃபியூஷன் இருக்கா, இதெல்லாம் ஒன் பை ஸ்டெப்பா சின்ன சின்னதா தான் ஏறணும். ஓகேங்களா? பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் 60 நாள் இருக்கு, 12 நாள் போயாச்சு, இனி எத்தனை நாள் இருக்கு? 48 நாள் இருக்கு. கண்டிப்பா நம்ம என்ன பண்ணிடுவோம்? பேசுவோம். சரிங்களா? சரி, ஓகே. இன்னைக்குள்ள கிளாஸ் போயிடும். ரொம்ப பேசுனீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவீங்க. வணக்கம், வெல்கம் டு குரு கிராமர் மாஸ்டரி. ஐ ஆம் திரவிதா. பர்ஃபெக்ட் டென்ஸ், டெய்லி யூஸ் சென்டென்ஸ் பார்த்துருவோமா? ஐ ஹாவ் ஃபினிஷ்ட் மை ஹோம்ஒர்க். நீ வந்து அம்மா கேட்பாங்க ஹோம்ஒர்க் முடிச்சாச்சா அப்படின்ட்டு. நீங்க என்ன சொல்லணும்? கண்டிப்பா இனிமேல் ஐ ஹாவ் ஃபினிஷ்ட் மை ஹோம்ஒர்க்னு சொல்லணும். இதே அவன் முடிச்சிட்டான் அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லணும்? ஹி ஹாஸ் ஃபினிஷ்டு ஹிஸ் ஹோம்ஒர்க்னு சொல்லணும். ஓகேங்களா? ஹி ஹாஸ் ஃபினிஷ்டு ஹிஸ் ஹோம்ஒர்க்னு சொல்லணும். அவ ஹோம்ஒர்க் முடிச்சிட்டா அப்படின்றது எப்படி சொல்லணும்? ஷி ஹாஸ் ஃபினிஷ்டு ஹர் ஹோம்ஒர்க். மை வந்து என்னது? மைனா என்னுடைய. புரியுதுங்களா? ஹிஸ்னா அவனுடைய, ஹர்னா அவளுடைய. தே ஹாவ் ஃபினிஷ்டு their ஹோம்ஒர்க். அவர்கள் அப்படின்னா their. ஓகேங்களா? புரியுதா? இந்த மாதிரி பார்த்துருவோமா இனிமேல்? அடுத்தது ஷீ ஹேஸ் குக்டு டின்னர். அவ வந்து என்ன பண்ணிட்டா? டின்னரை சமைச்சு முடிச்சிட்டா. இதே ஐனா என்னன்னு சொல்லணும்? ஐ ஹாவ் குக்டு டின்னர்னு சொல்லணும். ஐ ஹாவ் குக்டு டின்னர்னு சொல்லலாம். அவன்னாலும் ஹி ஹேஸ் தான் வரும். ஓகேங்களா? அவர்கள் அப்படின்றப்போ தே ஹாவ்னு வரணும். அவர்கள்ன்றப்போ தே ஹாவ் குக்டு டின்னர். அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க? டின்னரை குக் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? தே ஹாவ் ஸ்டார்டட் தி மீட்டிங். தே ஹாவ் ஸ்டார்ட், அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க? மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? தே ஹாவ் ஸ்டார்டட் தி மீட்டிங். ஹீ வந்ததுன்னு வச்சுக்கலாம், அவன் வந்து மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டான். அவர் யாராவது. ஓகேங்களா? ஹீ ஹேஸ் ஸ்டார்டட் தி மீட்டிங். நான் மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்றப்ப எப்படி சொல்லணும்? ஐ ஹாவ் ஸ்டார்டட் தி மீட்டிங். புரியுதுங்களா? சரி, ஹீ ஹேஸ் ரிட்டன் அன் இமெயில். நான் வந்து என்ன பண்ணேன்? அவன் வந்து என்ன பண்ணார்? இமெயிலை எழுதி முடிச்சுட்டான். இப்ப அவள்ன்றப்போ ஷீ ஹேஸ் ரிட்டன் ஏ இமெயில். நானுன்றப்போ ஐ ஹாவ் ரிட்டன் என் இமெயில்னு சொல்லணும். அவர்கள்ன்றப்போ தே ஹாவ் ரிட்டன் ஏ இமெயில் சொல்லணும். புரியுதுங்களா? சரி, we have cleaned the room. we have cleaned the room. இதே மாதிரி இது அத்தனை சப்ஜெக்ட்னு சொன்னோம்ல, அதே மாதிரி நீங்க தே, ஐ, ஹி இதை வச்சு எழுதுங்க பார்க்கலாம். the train has arrived. the bus has arrived. தேர்ட் பர்சன் சிங்குலர்ன்றப்ப என்ன வரணும்? has வரணும். புரியுதுங்களா? ஓகே தானே? சரி, நெக்ஸ்ட் ஒரு 5 சென்டென்ஸ் பார்த்துருவோம். இந்த 5 சென்டென்ஸ் அவங்களுக்கு எவ்வளவு சென்டென்ஸ் கொடுத்துருக்கு பார்த்துக்குங்க. இது ஆல்ரெடி, ஜஸ்ட் அது மாதிரி வரும் இல்லையா? அதை வச்சு நம்ம வந்து ஒரு 5 சென்டென்ஸ் பார்த்துருவோம். ஓகேங்களா? ஐ ஹாவ் ஆல்ரெடி புக்டு த டிக்கெட். ஐ ஹாவ் ஆல்ரெடி புக்டு த டிக்கெட். டிக்கெட் ஆன்லைன். ஓகே, நான் வந்து ஏற்கனவே என்ன பண்ணிட்டேன்? ஆன்லைன்ல டிக்கெட்டை புக் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஆல்ரெடின்னு வர்றப்ப ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் தான் வரணும். ஓகேங்களா? ஐ ஹாவ் ஆல்ரெடி புக் த டிக்கெட். ஷீ ஹாஸ் ஜஸ்ட் கம்ப்ளீட் ஹர் அசைன்மெண்ட். அவன் வந்து என்ன பண்ணா? இப்பதான் அசைன்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டா. இதே மாதிரி தே வச்சு எழுதுங்க பார்க்கலாம். தே வச்சு ஐ வச்சு எழுதுங்க. ஷீ ஹாஸ் ஜஸ்ட் கம்ப்ளீட்டட் ஹர் அசைன்மெண்ட் இருக்கு இல்லையா? தே வச்சும் ஐ வச்சும் எழுதுங்க. ஓகேவா? வி ஹாவ் விசிட்டட் த பிளேஸ் செவரல் டைம். நாங்க என்ன பண்ணிட்டோம்? அந்த பிளேஸ் தான் நிறைய டைம் பார்த்துட்டோம். several times. ஓகேவா? he has never driven
எ கார் இன் த சிட்டி. அவன் எப்பவுமே என்ன பண்ண மாட்டான், சிட்டிக்குள்ள கார் ஓட்ட மாட்டான். ஹி ஹேஸ். ஐனா என்ன வரணும், ஐ ஹாவ் நெவர் ட்ரிவன் எ கார் இன் த சிட்டி. தே ஹாவ் ஷிஃப்டட் டு எ நியூ அப்பார்ட்மெண்ட் ரீசன்ட்லி. தே ஹாவ். இப்போ ஐன்றப்போ ஐ ஹாவ் ஷிஃப்டட் டு எ நியூ அப்பார்ட்மெண்ட் ரீசன்ட்லின்னு சொல்லலாம். ஷீன்றப்போ he has shifted னு வரணும். ஓகேங்களா? ஷீன்றப்போ she has shifted னு வரணும். யூன்றப்போ you have shifted. ஓகேங்களா? புரியுதா? ஓகே. The company has announced a new job opening. The company has. கம்பெனின்றப்ப என்னது, சிங்குலர். அது ஒரு யூனிட். ஓகேங்களா? கம்பெனின்றது ஒரு யூனிட். நீங்க இது கூட இப்படி படிக்கிறப்போ உங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ட் இருக்கும். எதுல, கிராமரோடு சேர்த்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் படிக்கிறப்ப, பேசுறதுக்கு படிக்கிறப்போ உங்களுக்கு என்ன இருக்கும், ஒரு கான்ஃபிடென்ட். நம்ம தப்பு பண்ண மாட்டோம்ன்ற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். ஓகேங்களா? ஃபுல்லா பாக்குறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுதான். ஓகேங்களா? The company has announced new job openings. நெக்ஸ்ட் அஃபர்மேட்டிவ் பார்த்தோம். அஃபர்மேட்டிவ்னா என்ன, சாதாரண பாசிட்டிவ் சென்டென்ஸ் தான் என்னது, அஃபர்மேட்டிவ், டிக்ளரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து நெகட்டிவ் பார்க்க போறோம். நெகட்டிவ் அப்படின்னா என்ன, எதிர்மறை. நான் டிஃபன் முடிச்சுட்டு குக் பண்ணிட்டேன் அப்படின்றப்ப, டின்னர் குக் பண்ணிட்டேன், பிரேக்ஃபாஸ்ட் குக் பண்ணிட்டேன்றதுக்கு நான் குக் பண்ணல அப்படிம்போல, அது எப்படி சொல்லுவீங்க, அவ வந்து டின்னர் குக் பண்ணல, எப்படி சொல்லுவான், he hasn't cooked dinner. ஓகேங்களா? அவ டின்னர் குக் பண்ணல. she hasn't cooked dinner. ஓகேங்களா? I haven't received any reply to my email. நான் வந்து I have receivedனா நான் ரிசீவ் பண்ணிட்டேன்னு அர்த்தம். I haven't receivedனா ரிப்ளை, நான் வந்து எந்த இமெயிலும் நான் ரிசீவ் பண்ணல அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? எனி ரிப்ளை டு மை இமெயில், என்னோட இமெயிலுக்கு எந்த ரிப்ளையும் நான் வந்து இது வரைக்கும் ரிசீவ் பண்ணல. ஓகேங்களா? இதே ஹீன்னா என்ன வரும், ஹேஸ் வரணும். தேனாலும் தேனா ஹேவ் வரணும். ஓகேங்களா? தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு ஹேஸ், ஃபர்ஸ்ட் பர்சன் ஐவி யூ தே, இதுக்கெல்லாம் ஹேவ். ஓகேவா? சரி. he hasn't decided about the trip yet. அவன் இது வரைக்கும் என்ன பண்ணல, அவரோட ட்ரிப்பை பத்தி எதுவுமே டிசைட் பண்ணல, முடிவு பண்ணல. we haven't faced such a problem before. இது வரைக்கும் நாங்க இந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளத்தையும் சந்திச்சது இல்லை. ஓகேவா? he hasn't taken his medicine today. அவன் வந்து என்ன பண்ணலாம், அவனோட மெடிசன் இன்னைக்கு எடுக்கல. he has taken his medicine todayனா அவனோட மெடிசனை எடுத்துக்கிட்டான்னு அர்த்தம், சாப்பிட்டான்னு அர்த்தம். ஓகேங்களா? he hasn't taken அப்படின்னா என்ன அர்த்தம், அவன் மெடிசன் அவன் சாப்பிடலன்னு அர்த்தம். they haven't submitted the report on time. அவங்க வந்து என்ன பண்ணல, ரிப்போர்ட்டை ஆன் டைம்ல, என்ன குறிப்பிட்ட டைம்ல சப்மிட் பண்ணல. I haven't submitedனா நான் பண்ணலன்னு அர்த்தம். he hasn't submitedனா அவன் பண்ணலன்னு அர்த்தம். புரியுதுங்களா? the teacher hasn't checked our paper yet. the teacher வந்து என்ன பண்ணல, இது வரைக்கும் பேப்பரை செக் பண்ணல. ஓகேங்களா? the teacher hasn't. டீச்சர்ன்றது யாரு, தேர்ட் பர்சன் சிங்குலர், அதனால hasn't போடுறோம். புரியுதுங்களா? I haven't வரும், they haven't வரும். the teacher சிங்குலர் நவுனா இருந்ததுன்னா, the teacher சிங்குலர் நவுன், சிங்குலர் நவுன் எல்லாத்துக்குமே hasn't வரணும். புரியுதுங்களா? ஓகே. I have finished my, I haven't finished my homework. நீ ஹோம்ஒர்க்கை முடிச்சிட்டியான்னா yes I have finished my homework சொல்லலாம். இல்ல அப்படின்னா I haven't finished my homework. She hasn't cooked dinner yet. இது வரைக்கும் டின்னர் வந்து குக் பண்ணல. They haven't started the meeting. அவர்கள் மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணல. He hasn't started the meeting வரணும். He hasn't வரணும், they haven't வரணும். புரியுதுங்களா? he hasn't written an email. அவன் வந்து என்ன பண்ணல, இமெயில் வந்து எழுதல. we haven't cleaned the room. நாங்க ரூமை கிளீன் பண்ணல. the train hasn't arrived yet. இது வரைக்கும் ட்ரெயின் வந்து சேரவில்லை, அரைவ் ஆகவில்லை. ஓகேங்களா? புரியுதா? சரி. இது வந்து எல்லாமே என்னதுதான், உங்களுக்கு டெய்லி யூஸ். இதை வச்சு நீங்க வந்து என்ன பண்ணலாம், அந்தந்த சூழ்நிலைக்கு தக்க பேசிக்கலாம். அடுத்தது ஃபார்முலா. நம்ம ஃபார்முலா ஏன் முதல்ல கொடுக்கல அப்படின்னா, அப்படி ஃபார்முலாவை பார்த்தோன்னா ஓடிடுவீங்க, அதுக்குதான். சரியா? பர்ஃபெக்ட் டென்ஸோட ஃபார்முலா பார்த்துடலாம். இது பாசிட்டிவ்ல என்ன வரணும் அப்படின்னா, சப்ஜெக்டுக்கு வந்து ஹாவ் அல்லது ஹேஸ், V3 பிளஸ் ஆப்ஜெக்ட். V3 அப்படின்னா என்ன அப்படின்னா, verb in past participle அர்த்தம். verb in past participle. இப்ப eat, ate, eaten, write, wrote, written.
ட்ரிங்க் ட்ராங்க் ட்ரங்க், சிங் சாங் சங். புரியுதுங்களா? ப்ளே பிளேடு பிளேடு, இந்த எல்லாமே 3வது வருது இல்லையா, அதுதான் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஒரு சிலதுக்கு என்ன ஆகும் வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் மாறும், ஒரு சிலதுக்கு அப்படியே கண்டினியூவா தான் வரும். ஓகேங்களா? அது வீக் வேர்பு ஸ்ட்ராங் வேர்பு நம்ம வந்து பின்னாடி பார்க்கலாம் அதை. ஓகேவா? ஐ ஹாவ் ஃபினிஷ்டு மை ஒர்க். ஷி ஹேஸ் குக்டு டின்னர், ஏற்கனவே பார்த்ததுதான். த சப்ஜெக்ட் நெகட்டிவ்ல வந்து ஹாவ், சப்ஜெக்ட் ஹாவ் கூட ஹாவ் ஹேஸுக்கு அப்புறம் தான் என்னங்க வரணும், நாட் வரணும். சப்ஜெக்டுக்கு அப்புறம் ஹாவ் ஹேஸ், அதுக்கப்புறம் தான் நாட் வரணும். புரியுதுங்களா? ஐ ஹாவ் நாட் ஃபினிஷ்டு மை ஹோம்ஒர்க்னு சொல்றதுக்கு பதிலாக ஐ ஹாவின்ட் ஃபினிஷ்டு மை ஹோம்ஒர்க். ஷி ஹேஸ் நாட் குக்டு த டின்னர் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக ஷி ஹேஸ் நாட் குக்டு டின்னர் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக ஷி ஹேஸின் குக்டு டின்னர் சொல்லலாம். புரியுதுங்களா? சரி, புரிந்துதா? எஸ்ஸா நோவா? இப்போ கான்வர்சேஷன் பார்த்துருவோம். கான்வர்சேஷன் வந்து 2 பேர் பேசுற மாதிரி தான், ஃபுல் டயலாக் இல்லை, ஜஸ்ட் அப்படி ஹாய் ஹாய் சொல்றது. ஓகேங்களா? ஹாவ் யூ ஈட்டன் பிரேக்ஃபாஸ்ட்? நீ சாப்பிட்டுட்டியா? ஹாவ் யூ ஈட்டன், நீங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சா? ஓகேங்களா? எஸ் ஐ ஹாவின்ட், இல்லை நான் சாப்பிடல அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்? நோ ஐ ஹாவின்ட் ஈட்டன் இட், இது வரைக்கும் நான் சாப்பிடல அப்படின்னு சொல்லலாம். ஷீ ஹேஸ் ஷீ கால்ட் யூ டுடே? அவனை கூப்பிட்டாளா இன்னைக்கு? எஸ் ஷீ கால்ட் மீ, நான் வந்து என்னைய கூப்பிட்டா. ஷீ கால்டு மீ. கூப்பிடல, என்னைய கூப்பிடல அப்படின்றதுக்கு எப்படி சொல்லுவீங்க? நோ ஷி ஹேஸ்ன்ட் கால்டு மீ இட். நோ ஷி ஹேஸ்ன்ட் கால்டு மீ இட். ஓகேங்களா? அப்படி ஒரு ஃப்ளோல வரணும். உங்களுக்கு நிறுத்தி சொல்றதுனால அந்த வேர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து காதுல விழணுன்றதுக்காக தான் நிறுத்தி நிறுத்தி சொல்றது. ஹேவ் தே கம்ப்ளீட்டட் த ப்ராஜெக்ட்? ஹேவ் தே கம்ப்ளீட்டட் த ப்ராஜெக்ட்? அவங்க ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்களா? எஸ் தே ஹேவ் கம்ப்ளீட்டட். எதை சொல்றோம்? ப்ராஜெக்டை சொல்றோம். புரியுதுங்களா? இல்லைன்றப்ப என்ன சொல்லுவீங்க? நோ தே ஹேவின்ட் கம்ப்ளீட்டட் இட். நோ தே ஹேவின்ட் கம்ப்ளீட்டட் இட். புரியுதுங்களா? கன்வர்சேஷன் ஓகே தானே? சரி, அடுத்தது நம்ம வந்து ஒரு கதை அடிப்போம், அப்படிதானே? வீட்டில் வந்து நான் வந்து காலையில இத்தனை மணிக்கு எந்திரிச்சேன், இப்போ போனேன் அப்போ போனேன்னு சொல்லுவோம்ல, என்னென்ன வேலையெல்லாம் பார்த்தேன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு மார்னிங் ரொட்டீன் பார்த்துருவோம். நான் எத்தனை மணிக்கு எந்திரிச்சேன், ப்ரஷ் பண்ணேன், குளிச்சேன், அடுத்தது பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணேன், டீ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பர் படித்தேன், அதுக்கப்புறம் என்னோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இப்படின்னு சொல்லுவோம்ல. இதை இங்கிலீஷில் எழுதுவோமா? ஐ ஹாவ் woken up early today. I have brushed my teeth and taken a bath. I have prepared breakfast and had a tea. I have read the newspaper, have started my work. I have started my work. ஓகேங்களா? புரியுதுங்களா? சரி, இதே டைம்ல ஈவினிங் வந்தோன்னே என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுவோம். ஈவினிங் வந்தோடனே என்ன பண்ணுவீங்க? காலேஜ்ல இருந்து வந்துட்டேன், ஆஃபீஸ்ல இருந்து வந்து அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணாங்க? ஐ ஹாவ் ரிட்டர்ன் ஹோம் ஃப்ரம் காலேஜ். ஐ ஹாவ் ரிட்டர்ன்டு ஹோம் ஃப்ரம் காலேஜ். ஐ ஹாவ் மெட் மை ஃப்ரெண்ட்ஸ். நான் அதுக்கப்புறம் காலேஜ்ல இருந்து வரப்பே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டேன். ஐ ஹாவ் டன் மை ஹோம்ஒர்க். என்னோட ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டேன். ஐ ஹாவ் வாட்ச்டு டிவி ஃபார் சம் டைம். கொஞ்ச நேரம் டிவி வாட்ச் பண்ணேன், டிவி பார்த்தேன். ஐ ஹாவ் ப்ரிப்பேர்டு ஃபார் டுமாரோஸ் கிளாஸ். டுமாரோஸ் கிளாஸ் நாளைக்குள்ள கிளாஸுக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஐ ஹாவ் ப்ரிப்பேர்டு ஃபார் டுமாரோ கிளாஸ். ஓகேங்களா? பிடிச்சிருக்குதுங்களா? பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.